महादेवाय धीमहि तन्नो शास्त्री प्रचोदयात्। सिरपल्ला दरवाय भक्ति போற்றி நாயகா போற்றி நான்முகா போற்றி ஐயப்ப வசதாய வித்மஹே பவனந்தனாய தீமஹி தன்னோ சாஸ்திர பிரச்சோதயாத் புதாதிவாய வித்மஹே மகாதபாய இப்படி திருவருளாலும் ஆதினுடைய குருவருளாலும் கோவை மாவட்டம் திருச்சி சாலை சூலூர் கண்ணம்பாளையம் ஆர்விஎஸ் கல்வி வளாகத்தில் எழுந்துருளி அருளாளிக்கின்ற அருள்மிகு ஜம்புவிநாயகப் பெருமானுடைய திருக்கோவில் அருள்மிகு ஐயப்ப சுவாமியுடைய திருக்கோவில் திருக்குட நடுநாட்டு பெருஞ்சாலை கொண்டு வணங்குவோருக்கு ஒருமை நீக்கி துடிப்போருக்கு துன்பம் நீக்கி அருள்மொழியுடன் எழுந்தருளி அருளாளிக்கின்ற கந்தக்கடவுள் நமக்கெல்லாம் சொந்த கடவுள் அத்தகைய குன்றதிற்குள்ளாய் காற்று நெருப்பாகி நெருப்பு நீராகி நீரில் இருக்கிற நிறையான சக்தி மூலாலயத்திற்கு அத்தகைய மந்திரங்களில் ஓம் காடக தலைவனே போற்றி தலைவனே போற்றி ஓம் துளசி பிரியனே போற்றி துளசி பிரியனே போற்றி ஓம் அண்டினோர் கருள்பவா போற்றி தர்மவா போற்றி ஓம் தீவினையாவே புதனாதாய வித்மஹே பவனந்தனாய தீமஹி தன்னோ ஐயப்ப சுவாமியே போற்றி போற்றி புதாதிவாய வித்மஹே மகாதபாய தீமஹி தன்னோ சாஸ்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா கார்த்தி ஓம் புதனாதாய வித்மஹே பவனந்தனாய தீமஹி தன்னோ சாஸ்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா புதாதிவாய வித்மஹே மகாதபாய ஆலய மடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தாய் கைவிட்டகளாக என்கின்ற மந்திரத்திற்கேற்ப கல்வி காவலர் மனிதநேயர் பல்வேறு ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ராமசாமி, திருமலைசாமி, சிவப்பிரியா, பத்மபிரியா, இது மாதிரி பெயர்கள் ஆண்கள். அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அருளை மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அந்த 4 பேர் அருள் அந்த தேர் எடுத்தனால அந்த அச்சது பொடி செய்து அதிசீர அது மாதிரி மிகப்பெரிய அருள் 5 கரம் கொண்டவர் விநாயகப் பெருமான். படைத்தல், காத்தல், அழித்தல், அருள்தல், ஞானத்தை தருதல் அத்தகைய 5 தொழில் நீக்கக்கூடியவர். ஒரு கண் லட்சுமி, ஒரு கண் சரஸ்வதி. அதுபோல விநாயகப் பெருமானுடைய தலையில வந்து ராஜாவுடைய கிரீடம், மிருக முகம், மனித வயிறு, பூத கால்கள். விநாயகப் பெருமானை சுற்றி வந்தால் முப்பெரும் தேவி சுற்றுவது சமமாகும். ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. தந்தமுள்ள பகுதி சிவபகுதி, தந்தமில்லாத பகுதி சக்தி பகுதி. அத்தகைய விநாயகப் பெருமான் எங்களுக்கு வேணாலும் இருக்கலாம். அரச மரத்தடியில் இருப்பார், மண்ணில் இருப்பார், மஞ்சள் இருப்பார், மிகப்பெரிய கோபுரத்தடியில் இருப்பார். நம்முடைய ஆர்விஎஸ் கல்வி வளாகத்திலே ஜம்பு விநாயகப் பெருமானாக எழுந்துள்ள செய்யப்பட்டு மிக அற்புதமான முறையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே அவருக்கு திருக்குறள் நன்னாட்டு பெருஞ்சாதி பெருள் நடைபெற்று அடுத்தபடியாக நம்மையெல்லாம் காக்கின்ற அன்னை பராசக்தி லோகமாதா அக்கலத்தி பொக்கலத்தி அண்டவகி ரெண்டத்தி மிக்கலத்தி மோச்சத்தி அம்மானை பந்தாடித்தி தேடியமா காணா சிவசக்தி நாடிவனை போட்டு மடியார்கள் வினை போக்கி அஞ்சலின் தோன்றுகின்ற அம்மை திரியிறச்சி சாத்தரியா பச்சை நிறத்தி பவள கொடியிறச்சி கச்சை மலையரசன் பெற்ற மலைச்சி சலைச்சி
நிலையறிய வேதாந்த நிலைச்சி அலையாத அண்ணன் நிலைச்சி அருமலிச்சி கண்ணன் முழிச்சி கர்ணச்சி பண்டுதமை சாட்சி வடிவுடைய மகிழ்ச்சி பேச்சு இளமலிச்சி இத்தகைய பல்வேறு நாமங்களை பெற்று அன்னை பகவதி அம்மனுடைய ஆலயத்திலே மிக அற்புதமான முறையிலே ஐயப்ப சுவாமியுடைய திருக்குட நன்னிநாட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெற இருக்கின்றது. அத்தகைய 18 படி என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டும் கஷ்டமாக இருக்கும், பின்பது நலதி பகவான் வேலை இருக்கார். அதுபோலதான் நமக்கு இது போன்ற நிகழ்வு மனித வாழ்க்கையிலே ஒரு அறிவுயிரினம் எது என்று சொன்னால் புல் பூடு என்று சொல்வோம், 2 அறிவுயிரினம் எது என்று சொன்னால் மரம் என்று சொல்வோம், 3 அறிவுயிரினம் நத்தை என்று சொல்வோம், 4 அறிவுள்ள உயிரினம் எது என்று சொன்னால் பாம்பு பல்லி, அதுபோல் 5 அறிவுயிரினம் விலங்கு, 6 அறிவுயிரினம் எது என்று சொன்னால் அது மனிதர்கள். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் விதிஷ்டி ஆட்சி அனாகம் 6 ஆதாரம். இன்னொரு ஆதாரம் சகஸ்கிருதம் இருக்கின்றது. அது வந்தால் அந்த மனிதன் கடவுளாகலாம், மனிதனும் தெய்வமாகலாம் என்கின்ற அந்த தத்துவத்திற்கு நம்முடைய ஐயா அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு. மனித ரூபத்தில் அமர்ந்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு குடும்பத்தை 4 பேரை காப்பாற்றுவதே படாத பாடா இருக்கிறது என்று சொன்னால் எத்தனை குடும்பங்களை பாதுகாத்து வளர்த்து முருகப்பெருமாடி அருளாலும் அவருடைய தாய் தந்தையுடைய அருளாலும் பல தெய்வத்தின் அருளை பெற்றிருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு என்று 1000 பேரை கண்டவர் 83வது அகவை விழா இன்று 11/9. இந்த நாள் எந்த நாள் வேற இருக்கலாம். அஷ்டமி நான் ஐயாடு கேட்டேன், அஷ்டமி நவமி தசமி என்று இருக்கிறது. ஐயா எனக்கு அஷ்டமி நாள். எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெல்லா மேடம் பார்த்து கணிச்சு வச்சிருக்கிறாங்க. எப்படி பூவோடு சேர்ந்து நாடு மடக்கிற மாதிரி இந்த அஷ்டமிங்கிறத நாள் கேட்டேன். எல்லா நாளும் நல்ல நாள் பண்ணிடலாம். அப்ப அது மாதிரி நான் ஏன் கேட்டேன், அஷ்டமி இன்னைக்கு ஒரு 50 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வேலை செய்யறவங்களுக்கு பணம் வந்துச்சுன்னா வேண்டாம்னு சொல்லுவாங்க. கேட்டு பார்த்தேன், அது எப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆசிரியர் போய் வெளியே வச்சுட்டு போது நம்ம சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அப்ப நாளும் போலும் நல்லவர்களே நமக்கு. அதுபோல நம்ம ஐயாயிரம் நம்ம ஆர்மிசி கல்விகளாக பார்த்தீங்கன்னா இது தொடங்கிய காலம் முதல் எந்த வேலையும் செய்யலாம ஐயா வெளியூர் போனாலும் சரி உள்ளூருக்கு போனாலும் சரி அந்த பார்வை சொல்ல கடவுளை கொண்டு மாரியம்மன் பார்த்து எல்லா பக்கம் கண்டதையும் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஏதாவது ஒரு காரியம் சாதாரண ஒரு குப்பராக இருக்கு, நம்ம கண்டு தெரிஞ்சவரைக்கும் ஐயா கண்டு எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்னேன், நம்ம தலைவர்களுக்கு கேட்பேன், நீங்க சும்மா ஒரு ஏக்கர் வந்துட்டு இந்த புல்லு பூடுல வளர்த்து படாத பாடுனா அங்க எத்தனையே கண்டிப்பா சொல்லவே முடியாது, சொல்லவே மாட்டாது. அத்தனை ஒரு குப்பை இருந்தா தொலைஞ்சாங்க. அப்போ அதை அவருக்கு அவரை பார்க்கற ஒரு செடியை நம்ம செடியா பார்க்கிறோம், அவர் ஒரு குழந்தை ரூபமா பார்க்கிறார். அந்த அளவுக்கு நம்மை ஏற்படுத்தி கொண்டால் அந்த தாற்பயம் அது எங்கேயும் கொண்டு செல்லும். பூமாலை வாழிக்கும் பாமாலை வாழாது. நம்ம ஒவ்வொரு விழா இருந்தாலும் ஒரு மலர் இல்லாத விழா இருக்கிறார். அத்தகைய நிலை நம்முடைய ஐயா அவர்களுக்கு எப்படியோ முருகப்பெருமானுடைய அருளை அப்படியே வாங்கிட்டார். 3 வயதில் கிடைக்கும், 30 வயதில் கிடைக்கும், 40 வயதில் கிடைக்கும், 100 கிடைக்கும். அதை அருளி அருளாளர்களுக்கு எப்படிலாம் சொல்லுவார். அது தேவாரம் வேணும், திருவாசகம் வேணும், திருச்சிராப்பள்ளி பெரியபுராணம் வேணும், திருக்கேது சாமாதானம் வேணும்ன்றதே இல்லை. ஒவ்வொன்றும் சரவணப்பா எத்தனை பேருக்கு கையில் எழுதிப்பாரு கேட்டு பாருங்க ஐயா. கணக்கே ஒவ்வொன்றும் சரவணப்பா 5 முகப்பொருள் 6 முகப்பொருள் வெள்ளவர்கள் வேறுபொருள் ஒரு காலைக்கு எதிர்காலம் முருகாயன் நினைப்பது முன்னே முருகப்பெருமான் வந்து தோன்றுவார். இதற்கு அக்ரிமெண்ட் போட வேண்டாம். இந்த கோயிலா 120 நாள் 100 நாள், அந்த கோயிலா 50 நாள். அதுவா இந்த நிர்வாக நடவடிக்கையுடன் வேலை இருந்து 7 நாள்ல ரிசீவ் பண்றது 14ஆம் தேதி குமாரி அவ்வளவு சொல்லி கொடுத்த அவ்வளவு சொல்லியாரு. குமாரி நடந்துட்டு அவர் தெரிஞ்சு சொன்னா போதும். அதை அதிலே டேரக்டராக கடவுளிடத்திலிருந்து நம்ம ஐயா பெற்று காரணத்தினால இத்தனை பாக்கியவான்கள், இத்தனை பேர் புண்ணியம் செய்தவர்கள் நம்ம எல்லாம் ஐயா பக்கத்தில் நம்ம இருக்கிறது கூட அது பாக்கியம் தான். சாதாரண வேலையில ஒரு 83 வயசு வந்தா 1000 பொருட்களை பார்த்துருப்பார். அதை 1000 பேர் ஒரு மனித பக்கத்துல நமஸ்காரம் பண்ணி வணங்கினா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிறுவனங்கள் விலகி துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெரிதும். நாராயணனுடைய திருவிழாவை மங்கள மூலை பொருத்தி Thank you.
சார் வரீங்களா? எப்பனுக்கு முடிய போகுது. சரி நான் கூப்பிட்றேங்க, அதை எதாவது பார்த்து கூப்பிட்றேன்.
கடுமல வளநக பெண்ணில்லாளொடும் பெருந்தகை
அம்மா அவங்களுக்கு தெரியுங்களா? சரி இல்லை இந்த பூ கொடுக்கணும். அதெல்லாம் எடுத்து எல்லாம் அல்ல அன்னை பராசக்தி லோகமாதா ஜெகன்மாதா வணங்குவோருக்கு வறுமை நீக்கி துடிப்போருக்கு துன்பம் நீக்கி அருள்பொழிவுடன் இங்கு 51 சக்தி பீடம் என்னமே நம்மை மாற்றி சிவபெருமான் பார்க்க போனா பிச்சை எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு இருக்கிற பணக்கார சாமி யாருன்னா பெருமாள் தான். சிவபெருமான் பிட்டுக்கு மண் சொன்னது பெரும்படி பெற்றார். நெல்லித்தோப்பிலே அபீஸ் கல்வி வளாகத்தில் பணிபுரிந்த எல்லோருக்குமே இந்த பெரும் பாக்கியம் கிடைச்சது. எங்க வேலை செய்றீங்க? நார்வீஸ் கல்லூரி, காலேஜ், பள்ளி, எத்தனையோ ஒரு முறை பல முறை எட்டி பார்த்து போயாச்சு. பார்த்துட்டு இவருக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்கு. யாரு யமதர்மராஜாவுக்கே தோணி இருக்குதுன்னா அந்த அம்மா போய் போராடி கேட்டு நம்ம ஐயா போராடவே இல்லை. ஓம் சரவண பவன் என்கின்ற 6 நாமத்தினாலே இத்தனை பெயர்களை பெற்றிருக்கின்ற மகான் அவர்களுக்கு நாம் எல்லாம் ஒன்று கூடி ஐயா கேட்ட ஐயா சின்ன பத்திரிக்கை எதுவுமே வேண்டாம். பாரத பூமிக்கு சாமி என்ன ப்ரோக்ராம் சொல்லுங்க. எங்க ஸ்கூலுக்கு ஜெகஜோதி அதை பண்ணி இதை பண்ணி அங்க வர பண்ணி கட்டோட்டு அதை வச்சு பட்டை கட்டு. ஆனா எதுவும் இல்லாமல் எல்லாம் சிறப்பான நடக்குதுன்னா யாருடைய கடவுளுடைய அருள். அத்தகைய அருளை நம்ம ஐயா பெற்ற காரணத்தினாலே புகழ் சேர்ந்து 4 மடங்கு போலே குட் லைஃப் இஸ் குட் எவ்ரிபடி பட் திங்கிங் இஸ் வேர் லைன் டச் பண்ணா வாழ்க்கை மாறி கடை மாறி இடம் மாறி பொருள் மாறி சேவை மாறி காலம் மாறி நான் அது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருந்தே வளர்த்தினாத்தான் பெரிய ஆளாகும் போது அதனுடைய தன்மை தெரியும். நம்ம படின்னு சொல்லி அது ஏழை படிக்கட்டா மாடி படிக்கட்டா இல்ல பள்ளிக்கூடம் படிக்கட்டான்னு தெரியாம படிச்சு கடைசியில் அமெரிக்கா நாட்டு போய் அங்க போய் இங்க போய் கடைசியில் அம்மா அப்பா படத்துல போய் பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. வர முடியாது, விசா கிடைக்காதுமா. அப்புறம் அங்கே இருந்து பழகிட்டா இல்ல இங்கே எனக்கு பிடிச்சிருச்சுமா இங்க இருக்கிற சொன்னா போதுமே. நம்ம அம்மா தாய்மார்கள் இருக்கிறாங்களே பெத்த மன பெற்று பிள்ளை மன கல்லு அந்த நிலை இப்படிங்கிற உறவு முறை நமக்கு நேரம் மாறி இடை மாறி உடை மாறி எல்லாமே மாறி அதற்கு கடவுளுடைய அருள்தான். எத்தனை கஷ்டத்தை தாண்டி ஒரு மனிதன் இதுல உங்களுக்கு ஏன் சொல்லணும் விரிக்கிறது அந்த சிலைக்கு எத்தனை அடி அடித்தால் ஒரு அடியில் விரிஞ்சிச்சுன்னா கபடி அடிகள் விரிக்கிறது போடலாம். அதே அது அடி வாங்கி தாங்கிருச்சுன்னா மதிக்கிறது போடலாம். அவர்கள் எல்லோரும் கையெடுத்து வணங்கி பிளஸிங் சீரோடு சிறப்போடு குணநலத்தோடு மனநலத்தோடு அந்த வார்த்தை வர வார்த்தை வேர்ட்ஸ் அந்த வேர்ட்ஸ் இருக்கிற சொல்ற வார்த்தையை எல்லாம் நிறைவாக இருக்கும். மழை ஒரு சொல் வெளியில் ஒரு சொல் ஒரே சொல்லா
அது சொல்லக்கூடிய குட் பெட்டர் பெஸ்ட் 3 இருக்கு. இப்ப டென்ஷன் இருக்குது, 3 டென்ஷன் இருக்கு மனிதனுக்கு. டென்ஸ் அதே மாதிரி 3 டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட், ஃபியூச்சர் டென்ஸ், அன்ரெகவரபிள், அன்டினேபிள், அன்சர்டன். இது 3 எடுத்தா நேற்றைய தினம் நீ கொண்டு வர முடியாது. அடுத்த வாரம் நேற்று தினம் கொண்டு வர அன்ரெகவரபிள் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நடக்கிறது நான் இங்க உட்கார மாட்டேன், யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு என்ன கிழமைங்க? புதன்கிழமை, வெட்னஸ்டே. இதை வந்து மாற்றி வியாழக்கிழமை பண்ணி கொடுத்தா யாராலும் முடியாது. கடவுளுக்கு கூப்பிட்டு கேட்டால் ஏதோ ராமர் வந்து வியாழக்கிழமை நமக்கு தெரியும், அதை மாற்ற முடியாது. ஆனால் எந்திரிச்சாத ஒண்ணு, சிவாயம் என்று சொல்லி எந்திரிச்சாத ஒண்ணு, அதை கடவுளையாக நமக்கு வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஐயாவுடைய பூமாலை பாடிவிடும் பாமாலை பாடாது அத்தகைய பெரும் பேர் பெற்றவர் அம்மையே அப்பா. அம்மா பத்மாவதி அம்மா பார்த்தீங்கன்னா சாமி சொல்லுவாங்க, சாமி செய்ய சமையல் கூட சமையல்காரமா விட மாட்டாங்க, அம்மாவே போய் செஞ்சு கொண்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு பக்தி கொண்டவர். எல்லாத்துக்குமே வரவங்க எல்லாத்துக்குமே நீங்க ஐயா நம்ம பார்க்க போனோம்னா சாப்பிட வர நினைப்பாரா, ஒரு ஆள் முடியாது. அது என்ன வேணும்? ஐயா சாப்பிடுங்க, ஐயா உட்காருங்க, ஐயா காட்டு குடிங்க, எதையாவது நம்ம அடுத்த ப்ரோக்ராம் நமக்கே இருக்கு. இப்ப நம்ம சாதாரண நிறுத்தின ப்ரோக்ராம்னா அவர் எத்தனை இருந்தாலும் கூட வந்தவங்களை உபசரித்துட்டு அந்த நேரத்தில் பண்ணிக்கூடிய தன்மையை கொண்டவர் என்று சொன்னால் அது நம்ம ஐயா தான். அதான் கல்வி காவலர், மனித நேயர், பல பேர். அது கடவுள் குற்றாரோட நண்பர்கள், ஏழை பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடனா தான் தேர்வு வைக்க முடியும். அதிலே பெற்ற ஐயா அவர்களுக்கு நாம் செய்த ஒரு சிறிய வேலை அது விரும்பாதவர், எதையும் விரும்பாத மனிதருக்கு கடவுள் விரும்பியதை கொடுப்பார். அவர் விரும்பாமல் இருந்தாலும் கூட கடவுள் வேண்டுவதை கொடுப்பார். அதிலே பெற்ற ஐயாவுடைய இந்த மங்கள வழிபாடு 83வது மங்கள வழிபாட்டுடைய மலர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதை நம்முடைய முன்னாள் ஐஏஎஸ் சுந்தர் பாண்டியன் ஐயா அவர்களும், ஐபிஎஸ் ஐயா பாரி ஐயா அவர்களும், சிங்கப்பூர் நாட்டுத்துறை அம்மையார் அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள். அத்தகைய அருள் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே 27 தெய்வங்களுக்கும் போட்டி இருக்கு. அது நமக்கு தெரியலாம் கூட. நம்ம வீட்டில் குழந்தை சொல்லி தர கூட ஐயாவுடைய வாழ்க்கையில் குருஜி எழுதி கொடுத்துருப்பாங்க. வல்ல செயல் பலவும் வளம்பர செய்யும் நல்லவர் உயர்ந்த தேவி குப்புசாமி ஐயா அவர்களை எங்கும் புகழ்பெற்று இனிது வாழ்க. நங்கை தெய்வ திருமதி பத்மாவதி தாயார் புகழ் திக்கட்டும் பரவட்டும். அரண்மனைகள் 1000 செய்யும் திறமைமிகு ஆர்விஎஸ் அறக்கட்டளை வாழ்க. கோவை குமரம்பட்டம் ஆறுபடை வீடு வாழ்க. சூலூர் திருப்பதி திருக்கோவில் வாழ்க. சூலூர் பகவதி அம்மன் என்றும் வாழ்க வளர்க. இரும மனிதரால் எக்கணமும் பணி செய்யும் பெரும் பணியாளர் கேவிகே ஐயா பல்லாண்டு நிறைவாக வாழ்க வளர்க. எல்லாம் நிறைவாக. ஹெல்த் வெல் நாலேஜ் நிவர்த்தி குறிப்பிட்டார். துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி இன்றைய அருளை பெற்ற ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து இந்த மலர் வெளியிடப்பட இருக்கின்றது. அதனை பெற்று ஐயா கரங்களினாலே அனைவருக்கும் பிரசாதம் லட்டு, அதாவது லட்டு, ஜிலேபி, மைசூர்பா, பால்கோவா, இது மாதிரி இத்தனை பொருள் இருக்குது. மாம்பழம், ஆப்பிள் இதெல்லாம் பண்ணிட்டா கடையில் 1 கிலோ கொடுத்து அம்மா நீங்க வாங்கிட்டு வந்துடலாம், நீங்க வாங்கிட்டு வந்துடலாம், ஐயா ஐபிஎஸ் ஐயா வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் இந்த அருள்கிறது வந்து வாங்க சாதாரண காரியங்கள். செல்வத்துள் செல்வம், செடி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லா தலையும். அதை ஒரு மந்திரத்தை காதால் கேட்டாலே போதும். நம்ம வந்து தேவாரம் படித்தா தான் நமக்கு வந்து கடவுள் வருவார். கடைசியா நம்ம 80 வயசு தான் கடவுளை தேடப்போம். கரெக்ட் இல்லாம 3 வயசு நல்லா சந்தோஷம் இருக்கும் போதே 5 பவுன் நகை கொண்டு திருப்பதியில் கொடுக்க மாதிரி நீங்க ஒரு 5 பவுன் நகையோ 5 லட்சம் பணத்தை கொண்டு நகை எடுத்து கொடுப்பாங்க. நீங்க வச்சுப்பா சேர்த்து கொடுப்பாரு. அப்ப திருப்பதி கோடீஸ்வரத்துக்கு போய் அம்பானிக்கு போய் 5 லட்சம் கொடுத்த மாதிரி எப்படிங்க? நம்ம ஊர்ல எங்க விலகடியாக இருக்குதோ அந்த கோவிலுடைய தீபத்தை ஏற்றினாலே அந்த தீபம் எதிரே நம்முடைய வாழ்க்கை வருகின்ற நிலையெல்லாம் இருக்கும். அதை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஞானத்தை கடவுள் கொடுக்கணும். அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்கணும். 4 பேர் சொல்றது கேட்டு சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம். 4 பேர் சொல்றது கேட்டா போதும். 4 பேர் கைவிட்டு ஒரு மனிதன் மிகப்பெரிய ஆளாங்க. 1000 பேர் இல்லையா? ஒரு மனிதர் அம்மா கைவிட்டு, அப்பா கைவிட்டு, குரு கைவிட்டு, கடவுள் கைவிட்டு அவன் எங்க கர்ப்பத்துக்கு யாருன்னா அவர்தான். சிவன் சக்தி உணர்ந்தார், பாஜகம் கொடுத்தார், நாக்கில் சரஸ்வதி கொடுத்தார், யாருக்கு பிரம்மதேவன் நாக்கில் கொடுத்தார், மனைவி அதே மதி அறிவு. இப்போ சம்பந்தியை நம்ம என்ன சொல்றோம்? அம்மா தாய்மாரி டீச்சர் சம்பந்தி என்னன்னு கூப்பிடுறீங்க? வீட்டுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், சம்பந்திங்களா சம்பந்திங்களா என்ன சொல்லுவீங்க? அம்மா மந்தி மந்தின குரங்காச்சு. அப்ப வீட்டுக்கு நல்ல குரங்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அம்மா ஒரு வேர்டு தான், வாங்க வா. சம்பந்தி சமபந்தி நம்ம எவ்வளவு சரி சமம். அதை மந்தின்னு கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு அனைவருக்கும் அன்னதானம் உண்டு. ஐயா அன்னதானம் சாப்பிட்டு எல்லாரும் சொல்ல வேண்டும்.
இந்த நாள் நமக்கெல்லாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஐயா இந்த பிறந்தநாள் கொண்டாடி கூடாது எஸ்கேப் போன வருஷம் இல்லை. ஆனா இந்த வருஷம் விநாயகர் பெருமானுடைய அருளும் ஐயப்ப சுவாமியுடைய அருளும் நம்ம எல்லாம் சேர்த்து கட்டி பிடித்தது மாதிரி ஐயா நம்ம பிடிச்சிருக்கு. இல்லைன்னா டெஃபினட்டா பார்க்க முடியும். யாருக்கும் கிடைச்சிருக்காரு பாக்கியம். அப்படி அருள் இன்னைக்கு 1000 பேர் கண்டாச்சு ஐயா. அவரை தொட்டு வணங்கினா அவர் வருகின்ற விலையெல்லாம் வெளியிட்டு கணவன் நீங்க ஒண்ணும் இல்லை பிறந்தநாளே கணவன் காத்து விட்டு விட்டா போதும். நம்ம எங்க வணங்கலாம் இல்லையே கால கட்டா கூடி சேர்த்து நம்ம வீட்டுக்கு அப்படி போயிட்டே இருக்கிறோம். தெரிஞ்சு பண்ணா தப்பு, தெரியாம பண்ணா தப்பு. தப்பு வேற, தவறு வேற, தானம் வேற, தர்மம் வேற. வாத்திய மாசங்கள் பாடல் பாடல் வெளியிருக்கிறார்கள். சர்வமங்கல மாங்கல்யே திருக்கோவில், ஐயப்ப சுவாமியுடைய திருக்கோவில், மகாபிஷேகம், டாக்டர் கே.வி. குப்புசாமி அவர்கள் நம்முடைய ஐயப்ப சுவாமியுடைய கட்டளையுமாறு அன்போடு நம்மோடு பாசத்தோடு நம்முடைய ஆலய நடக்கிறது சார்ந்தாகவும் கல்விகளாக பணிபுரியும் ஏழை ஆசிரியர் மக்கள் மற்றும் தஞ்சாவூர் எந்த இடம் சொன்னாலும் நமக்கு இருக்கின்ற இடமாக எல்லாம் உருவப்பெருமானுடைய விநாயகப் பெருமானுடைய அருள்லாம் எடுத்து ஒளிபெறும் சில புனித மலைமுடைய பூமியிலே நிறைவாக வாழ வேண்டும் என்று நேரத்தில் பிரார்த்தனை செய்து பொங்கல் செல்லும் கல்வி பொருளா வாய்மை செய்து இங்கு கல்வி இல்லா எப்பிராட்டி மகை தற்கொலை வரைக்கு அங்கேற்கடி மங்கை அடிக்கவகை போட்டி என்று சொல்லி அனைவருக்கும் இந்த நல்லாசில் எல்லா நிறைவாக ஐயா சுவாமியே ஐயப்போ
போட்டோ அனுப்புறீங்களா? அனைவருக்கும் இந்த நல்லாசிகள் எல்லாம் நிறைவாகட்டும். கண்ணே போய் சாப்பிட்டு வாங்க ப்ளீஸ். போங்க போய் சாப்பிட்டு ஐயா. சாப்பிட்டு என்ன நான் கூப்பிட்டு போறேன். போறேன் ஐயா. சாப்பிட்டு வாங்கம்மா. போகண்ணே. சரி சாப்பிட்டு வாங்க ஆபீஸ். இல்லை நான் அம்மா இருக்கு. அம்மா வாங்க. அன்னதா